ஹிட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஐய, அவ ஏதோ பட்டிக்காட்டுல இருந்து வந்தவ. முக்கியமா சொல்ல போனா என் வாழ்க்கையவே கெடுத்தவ. கேவலமா போட்டிருக்கீங்க. ஏய், ஏண்டி? ஏய், யாரும் காஃபி குடிக்காதீங்க. கீழே வைங்க. ஸ்ருதி, வைங்க கீழே. இதான் சான்ஸ்னு என் ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னாடி என்ன அசிங்கப்படுத்துறீங்களா? சூப்பரா காஃபி போடுவீங்கன்னு பார்த்தா வேணும்னே இவ்ளோ மட்டமா காஃபி போட்டிருக்கீங்க. நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நாங்க வெளியில போய் குடிச்சிருப்போம்ல. வாயை கெடுத்துக்கிட்டதுதான் மிச்சம். ஏய், மேல வேலை பார்த்துட்டு இருந்தவள கூப்பிட்டேன்னு வந்தேன். போனா போதுன்னு உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு காஃபி போட்டு கொடுத்தா அவங்க முன்னாடி நீ என்ன அவமானப்படுத்துற? அவ்ளோ கொழுப்பு உனக்கு இருந்தா உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீயே காஃபி போட்டு கொடுத்துருக்க வேண்டியதானே? நான் என்ன உனக்கு எடுபடியா? ஏய், என்னடி இப்படி சொல்லிட்டு போறாங்க? ஏய், சொத்துக்காக பிளான் பண்ணி என் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்ட வெடி. கல்யாணத்துக்கு முன்னாடி கர்ப்பமாயிட்டு வந்து எவ்வளவு திமிரா பேசுறா பாத்தியா? இவ்வளவுலாம் இப்படிதான் அவமானப்படுத்தணுமே. ஏய், வாங்க நம்ம போலாம். ஸ்ருதி, இன்னைக்கு மட்டும் உன் ஃப்ரெண்ட்ஸ் உன்னை பார்க்க வராம இருந்திருந்தா நீ பேசின பேச்சுக்கு இங்க நடக்கிற கதையே வேற. இருக்கட்டும், உன்னை பாத்துக்கிறேன்டி. ஆமா மாமா, இது எல்லாமே பண்ணணும். ஏங்க, ஃபேக்டரி வைக்க நம்ம பார்த்த இடம் எப்படிங்க இருந்துச்சு? நல்லா தான் இருக்குது. ஆனா டாக்குமெண்ட்ல ஏதோ சட்ட சிக்கல் இருக்குன்னு புரோக்கர் சொல்றாரே மாமா, அத பேசி தீர்த்துக்கலாம் மாமா. சரிடா. ஏய் தேவிமா, வா 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 வா. என்ன சித்தப்பா? தேவிமா, உனக்கு வர வழியில அந்த ஃபேமஸ் பிரியாணி கடை பார்த்தேன். அங்க இருந்து வாங்கிட்டு வந்தேன். அப்படியா? அங்க சீரக சம்பா பிரியாணியும் பிச்சு போட்ட கோழியும் ஃபேமஸ்னு சொன்னாங்க. ஆமாமா, அங்க இருந்தா வாங்கிட்டு வந்தேன். அப்ப எனக்கு ஏய், நீ சுபத்ரா மக தானே? நீ போ, அங்க உனக்கு கிடையாது. டேய், ஏங்க? ஷோ, அப்பா இப்படி தள்ளி விடுறாரு. ஏய், இமயமலையில இருந்து சாமியார் கீழே இறங்கி வர வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருடி. அதுக்கு நீ இவ்வளவு நாள் இப்படி இருக்கிறது? எனக்கு வேற தாகமா இருக்கு. நான் போய் ஜூஸ் குடிச்சிட்டு வரேன். உங்களா? ஏய் ஸ்ருதி, காலையில எங்க அக்காவை உன் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி அவமானப்படுத்திட்டு போனல்ல, இருடி இதோ வரேன். காக ஸ்பெஷலா வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னங்க இவ? இத சாப்பிடு. என்ன இன்னும் காலியா இருக்கு? இந்த நேரம் பார்த்து ஜில்லுன்னு ஐஸ் வாட்டரோ இல்ல ஜூஸோ குடிக்கலான்னு பார்த்தா இந்த வீட்ல அப்படி ஒண்ணுமே இல்ல. ஸ்ருதி, தாகமா இருந்தா ஜில்லுன்னு எல்லாம் குடிக்க கூடாது. கொஞ்சம் வெது வெதுப்பா ஏதாச்சும் குடிக்கணும். இந்தா சூடா பால் குடி, தாகம் போயிடும். இதே இவ்வளவு மஞ்சளா இருக்கு. மஞ்சளா இருக்கா? என்ன இப்படி சொல்ற? சுட வச்ச பாலு பாரு, வெள்ளையா சுத்தமா இருக்கு. இல்ல, இது மஞ்சளா தான் இருக்கு. அப்படியா? இல்லையே ஸ்ருதி, மஞ்சக்காமல இருக்கிறவங்களோட கண்ணுக்கு மட்டும்தான் எல்லாம் மஞ்சளா தெரியும். உனக்கு மஞ்சக்காமலையா? ஏய், எனக்கெல்லாம் மஞ்ச காமலாம் இல்ல. இந்த பால் தான் மஞ்சளா இருக்கு. அச்சச்சோ, இங்க பாரு, பால் வெளியே தானே இருக்கு.
ஆனா உனக்கு தான் மஞ்சளா தெரியுது. இரு, இதோ வரேன்.